வர்றன்னா வர்றன்னா விஜய் எளியவன் குரல்னா விஜய் தனியாள் இல்ல கடல்னா விஜய் எளியவன் குரல்னா விஜய் தனியாள் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வர்றன்னா ஹாய் நண்பர் நம்பி நான் அவங்க டிஎஃப் பாய்ஸ் தளபதி பாண்டிச்சேரி போயிட்டு மாஸ் பண்ணார். க்ரௌடு 5000 பேருக்கு டீசெண்டாக செம்மையாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஸ்பீச்சு அப்பா தான் மக்கள் இங்கே இருக்காங்க, நம்ம மக்கள் இங்கே இருக்காங்க, நம்ம சொந்தங்கள் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்காக நான் குரல் கொடுக்க வந்திருக்கேன் சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காரு. இவங்களாம் கேட்டிருந்தால இது பாண்டிச்சேரி புதுக்கூட்டம் சொல்லி அவங்களாம் தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு. தரமான ஸ்பீச்சு கேள்வி சொல்லுங்க. இந்த திமுகவை நம்பாதீங்க, அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. நான் சொன்ன பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அதோட மக்கள் திட்டங்களுக்கும் ரொம்ப அக்கறையா உண்மையா துணை நிற்கிறோம். தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கூடாதுன்னு நாங்க கேட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வாழ்ற யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மத்திய நிதி குழுவில் இடம்பெறவில்லை. அதனால் மாநிலங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் யூனியன் பிரதேசங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை. அதனால ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரிக்கு தோராயமாகவே மத்திய அரசு நிதியை விடுவிக்கிறது. அந்த நிதியும் அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட திட்ட செலவுகளுக்கே சென்று விடுவதால் மீத தேவைக்கு வெளிச்சந்தையிலும் கடன்